இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. நேரடியாக முதலமைச்சர் விசஸ் முதலமைச்சர்ன்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கணுன்றது தான் சிஎம் விஜய் அவர்கள் வந்து முன்னெடுத்தனர். இப்போ இவர் வந்ததுக்காக அந்த முதலமைச்சர் ஏதோ ஒன்று பண்ணி ஆகும், அந்த கட்டாயத்தில் அவர் தள்ளப்படுறார். இது ரியாலிட்டி. அந்த சங்கடத்தை அவர் அவாய்ட் பண்ணணுன்றதாகவும் ஒரு காரணம் இருக்கும். லான் ஆர்டர் இஷ்யூ ஏதாவது வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமாகவும் உளவுத்துறை அவங்களுக்கு கொடுத்துருக்கும். போய் அவமானம் நேரும் பட்சத்தில் அந்த அவமானத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் சந்திக்க தயார் அப்படின்றது வந்து யாரும் பண்ண மாட்டாங்கன்றது தான் என் பாயிண்ட். ரகுபதி சார் எல்லார்ட்டையும் நீங்கள் அடிமைட்டு இருக்காரு சார். பார்த்தீங்களா அவருடைய பேச்சுகளும் நிறைய கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம். அந்த ஒரே ஒரு கேள்வி புஷி ஆனந்த், அமைச்சர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி ஒரு அடி வாங்கியிருக்காரு. தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிற மாதிரி பேசுகிற தலைவர்களில் ரகுபதி ஒருத்தர். இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடலைன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ புது ட்ரெண்டுக்குள்ளே வராங்க. முதல்ல ப்ரூஃபோடு வந்து பேசுங்க. அப்படி ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். சும்மா குருட்டாம்போக்கில் எதையும் பண்ணாதீங்க. அடிமக்கள், அதாவது அரசு ஊழியர் வரைக்கும் பணம் பெறக்கூடாதுன்றத ஹைலைட் பண்ணுறாங்க. விவாகரத்து வழக்கு வந்துட்டு ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு சங்கீதா அவர்கள் வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டதா ஒரு செய்தி இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன நிலவரத்தில் இருக்கு? லேட்டாக புரியும். நம்ம இங்கே தவறு செஞ்சிட்டோம், இது வந்து புரிதல் இல்லாமல் நம்ம செய்த விஷயங்கள் அப்படின்றத வந்து லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்கலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சு அதனால் இது நடந்திருக்குன்றது தான் என்னுடைய வாதம். பியூர் ஹார்ட்டடாக ஒருத்தர் செய்யணும் வரவங்களை நீங்கள் எதெல்லாம் வச்சு லாக் ஆகுறீங்களோ அதெல்லாம் தடையாக இருக்கும் அப்படின்னா அது தானாக விலகி போகிறது இருக்குல்ல, அது வந்து நீ உண்மையாக நியாயமாக நடந்துக்கணும்னு நீ நினச்சாதான் நடக்கும். அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆணவத்தின் உச்சத்தில் செயல்பட்டாருன்றத நான் திடகாத்தமாக நம்புகிறேன். நான் கண்கூட்டியாக பார்த்துருக்கேன். தமிழ்நாடு ஒரு 60 ஆண்டு காலம் ஒரு மாதிரி பின்னோக்கி சென்ற இந்த விஷயத்த இவங்க வந்து மாற்றி கொண்டு வராங்கன்றத பார்க்கப்படுது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரம் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லணும். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். இன்னைக்கு வந்து புது வரவா புதுசாக சந்தியா அவங்க வந்திருக்காங்க. வெரி வெரி டேலண்டட் ஆங்கர் சார். பேர் மாலத்தியா? இல்லை சந்தியா. வணக்கம் சந்தியா. வணக்கம் சார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் அரசியல்கிட்ட நிறைய கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. சிகே சார்கிட்ட தான் நான் கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி இன்னைக்கு வந்திருக்காங்க. நீ இதில் எதை என்ன வச்சு அமடிக்க பண்ணல? இல்லை சார், நம்ம ஒரிஜினலாக பேசுவோம் சார். மக்களோட குரலாக நீங்கள் ஒழிச்சிட்டு இருக்கீங்க, அதனால் இவங்கள்ட்ட வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் வந்திருக்காங்க. நம்ம வரவேற்போம் சீக்கிரம் டாக் நிகழ்ச்சிக்கு. வெல்கம் சந்தியா. தேங்க்யூ சார். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறது ஃபர்ஸ்ட் கேள்வி வழக்கமாக நான் கேட்பேன். இனிமேல் பொறுப்பு ஆமாம், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்துட்டு சட்டசபை நியூஸ் தான் வந்துட்டு நம்ம அரசியலில் நிறையவே வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இப்போ வந்துட்டு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு மாசான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மேகதாது பிரச்சனையில வந்துட்டு எனக்கு ஒரு அவமானம் கிடைக்கிறதா இருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். நம்ம ஒரு முதலமைச்சராக இருக்கும் போது எப்பவுமே அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏற்கனவே தேவா நம்மலாம் பேசும்போது சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. ஒரு முதலமைச்சர் வராங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ட்ரெண்ட் செட் பண்ணுறது எல்லாத்தையும் செட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வரும்போது ஃபைனலாக என்னமோ சக்ஸஸ்னால், இப்போ முதலமைச்சராக வராருன்னா அந்த சக்ஸஸ்க்கு தான் அவர் வரணும். அந்த மாதிரியான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஒரு இன்டர்வியூ, ஒரு மீட்டிங்கோ ஆர்கனைஸ் பண்ண. நாட் ஒன்லி ஃபார் சிஎம், பிரைம் மினிஸ்டர், உலக தலைவர்கள் எல்லாருக்குமே இதுதான் வந்து தொட்ட ஒரு விஷயம். பட் அந்த இடத்துல எந்த ஒரு அஜெண்டாவுமே இல்லாமல், அதாவது இந்த ப்ரீ அஜெண்டாஸ் முன்னாடி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எந்த அதிகாரிகள் மூலியமாக இல்லாமல் நேரடியாக முதலமைச்சர் விசஸ் முதலமைச்சர்ன்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கணுன்றது தான் சிஎம் விஜய் அவர்கள் வந்து முன்னெடுத்தனர். முன்னெடுப்பு எடுக்கும் போது எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் வந்து இது வந்து இதுவாகவே இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள், டி.கே. சிவகுமார் நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னதோ,
அதுக்குள்ளே இங்கே தண்ணி ஓப்பன் ஆகி வரதோ, சரி இந்த சோர்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது என்னென்னா நம்ம ஏற்கனவே இது வீடியோவில் பேசியிருப்போம். அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இருக்கும். அதான் ஒரு முதலமைச்சர் வந்துட்டா, இப்போ இவர் வந்ததுக்காக அந்த முதலமைச்சர் ஏதோ ஒன்று பண்ணி ஆகும், அந்த கட்டாயத்தில் அவர் தள்ளப்படுறார், இது ரியாலிட்டி. அந்த சங்கடத்தை அவர் அவாய்ட் பண்ணணுன்றதாகவும் ஒரு காரணம் இருக்கும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏதாவது வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமாகவும் உளவுத்துறை அவங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம முதலமைச்சருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதை பார்க்கறது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாவோ ஒரு சஜஷனாவோ தான் நான் அதை பார்க்குறேன். அதை மீறி நம்மளும் போக முடியாது அங்கே வேணான்னதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுக்கும்போது அதை நீங்கள் இங்கே அரசியலாக்க பார்க்குறாங்க எதிர்கட்சிகள். அரசியலாக்கும் போது அவர் தெளிவாக அதை ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, அப்படி போய் அவமானம் நேரும் பட்சத்தில் அந்த அவமானத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் சந்திக்க தயார் அப்படின்றது வந்து யாரும் பண்ண மாட்டாங்கன்றது தான் என் பாயிண்ட், ரியாலிட்டி. அதை அவர் அங்கே வந்து ரொம்ப தெளிவாக சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு மக்கள் மீதான அந்த அக்கறையை அது அவரோட வாய்ஸில் தெரியுதுன்ற. ஆமாம், நான் வெறும் சும்மா ஒரு முதலமைச்சராக வரல, நான் முதலமைச்சராக இருப்பேன், என் அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துவாங்கன்னு வரல, நான் முதலமைச்சராக இருப்பேன், என் மகன் ஆட்சி நடத்துவான் நான் வரல, ஏன் நான் முதலமைச்சராக இருப்பேன், வேறு யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க நான் வரல அப்படின்னு இல்லாமல், நான் என்னுடைய செயலுக்கு நான் தான் காரணம், நான் அதுக்கான பழியாக இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயார். அதனுடைய இப்போது நல்லது நடந்தால் எல்லாருமே என்ன சொல்லுவோம், தலைவர் விஜய் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ நான் தவறு நிற்கும் பட்சத்தில் அதுக்கும் நான் பொறுப்பேற்க தயாராகவோ அந்த அவமானங்களில் நான் சந்திக்க தயாராகவும் இருக்கிறேன்ற ஒரு தலைவர் நம்ம பார்க்க முடியலன்ற இதுக்கப்புறம் வருமானதும் எனக்கு தெரியல. சரியா? ஏன்னா அது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அது ஒரு மாய உலகம். அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறையா பார்த்துருக்கேன். ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் முதலமைச்சர் என்ன பண்ணணுன்ற டிக்டேஷன்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாமே கிரவுண்டை செட் பண்ணுவாங்க, ஃப்ளோரை செட் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து தொன்று நடந்தது. அதை மீறி நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன்னு இருக்குல்ல, அதுதான் சிஎம் விஜய் அவர்களுடைய அந்த பேச்சின் பிரதிபலிப்பாக நான் பார்க்குறேன். சூப்பர் சார். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயம் சட்டசபையில் இன்னைக்கு காரசாரமாக நடந்திருக்கு. அதில் ஒருத்தரை பற்றி நான் இன்னைக்கு பேசி ஆகணும். யாருன்னா முன்னாள் அமைச்சர் ரகுபதி சார். எல்லார்ட்டையும் எனக்கு அடி வாங்கிட்டு இருக்காரு சார். பார்த்தீங்களா அவருடைய பேச்சுகளும் நிறைய கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது ஒரே ஒரு கேள்வி அமைச்சர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி ஒரு அடி வாங்கியிருக்காரு. பார்த்தீங்களா? அது எல்லார்கிட்டேருந்து அடி வாங்குறாரு. முதல்ல இருந்து நம்மகிட்டே அடி வாங்குறாரு. இப்போ சட்டசபையில் அமைச்சர்கிட்டே அடி வாங்குறாரு. தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிற மாதிரி பேசுகிற தலைவர்களில் ரகுபதி ஒருத்தர். புரியுதா? நானும் பேசுகிறேன் வாலண்டரியாக நானும் ரவுடிதான் வந்து வண்டியில் ஏறுற ஆள். நீங்கள் அப்புறப்பட்டு இப்போது எங்களுக்கு சபை நாகரிகம் தெரியுது, எங்களுக்கு உரிமை தெரியுது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடலைன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ புது ட்ரெண்டுக்குள்ளே வராங்க. நாங்கள் கேள்வி தான் கேட்குறோம், தன்மையாக கேட்கணும், நட்பாக கேட்குறோம், விளையாட்டாக கேட்குறோம், அந்த ஒரு செக்மெண்ட்டை வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த செட் பண்ணும் போது என்ன நினைக்கிறதுனா, அந்த இடத்துல நாசூக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அங்கே 3% கமிஷன் பெறப்படுகிறது, இங்கே 5%, போராம்போக்கில் குருட்டாம்போக்கில் எதை அடிச்சு விட்றா அப்படின்ற மாதிரி அடிக்கும். ஸோ அப்போது ஒரு அமைச்சராக, அந்த துறை அமைச்சராக இருக்கிறவர் பக்கத்தில் தன்னுடைய முதலமைச்சர் இருக்கார், ஊழல்னு ஒன்று நடந்தால் அவர் பதவியிலேருந்து தூக்கிடுவாருன்னு தெரியும். அப்படி இருக்கும் போது ஒருத்தர் எழுந்து தைரியமாக ஒரு சவால் விடுறாரு, முதல்ல ப்ரூஃபோடு வந்து பேசுங்க, அப்படி ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம், சும்மா குருட்டாம்போக்கில் எதையும் பண்ணாதீங்க. இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த ஜூலியோடைய வீடியோ ஒன்று வந்திருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜூலியை வந்து ஏதோ ட்ராலிக்கு 100 ரூபாய் கேட்டாங்க, அப்படியே அரை மணி நேரம். இப்போ நாங்கள் இல்லைன்னா உடனே அரை மணி நேரமாக எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரி ஒரு மாய பிம்பையை உருவாக்க பார்த்தாங்க. அங்கே அந்த நர்ஸோ ஸ்டாஃப் நர்ஸோ இல்லைன்னா அங்கே அதுக்கு அசிஸ்டன்ஸாக இருக்கவங்களோ, நீங்கள் காசு ஏன் கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க, உங்களை யார் கொடுக்க சொன்னால், நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணேன். இதே இது முந்தைய ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்பா காசு கொடுத்தா நான் கொடுத்துட்டு வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி தான் தைரியமாக பேசுகிற காலம் இருந்தது. இன்றைக்கி அவங்க அந்த மாதிரி இல்லாமல் நீ ஏன் கொடுக்குற, யாரை கேட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு விஷயம் நடக்கும் போது அடிமக்கள், அதாவது அரசு ஊழியர் வரைக்கும் பணம் பெறக்கூடாதுன்றத ஹைலைட் பண்ணுறாங்க. தெரிஞ்சுக்க அவங்க மைண்டுக்குள்ளே அது வந்து பதிஞ்சிச்சு. அது ஏன் பதியுது, எப்படி பதியுதுன்னா, இந்த அரசாங்கம் அதுக்கு எதிராக நெகட்டிவாக நிறையா, அதாவது இமிடியேட்
பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்றத அவங்க உணர்றாங்க, பயப்படுறாங்க. அதனால எல்லாரும் அதை திருந்தி அதை மாறுறாங்க. இதை நீ இப்போ இந்த மாதிரி வாலண்டியராக ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி போன ஜூலியாலேயே பண்ண முடியல. ஒரு பேப்பர் கூட இல்லை, எதுவும் இல்லை, சும்மா சட்டசபையில் 400 ரவுடி தான் பேசுனீங்கன்னா அது எப்படி எடுப்படும்? அதுதான் அமைச்சர் ஆனந்த் சார் வந்து இது வந்து ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, நோஸ் கட் நீங்கள் முடிஞ்சா அது வந்து ஏன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும், அது நீங்கள் பழக்கப்பட்டது அப்படின்ற உங்களுடைய பழக்க தோஷத்தில் நீங்கள் இப்படி பண்ணிடுறீங்க. இதில் நான் இன்னொன்று உன்னிப்பாக காமிச்சேன். அங்கங்கே 20% 30%லாம் போச்சு போன ஆட்சி காலத்தில். இவங்க 3% 5% பற்றி பேசுகிறாங்க. எப்படி 3% 5% பில்லிங்கத்தை பற்றி பேசுகிறாங்க. அதை நான் வந்து ஃபன்னாக தான் பார்க்குறேன். ஓகே, 30 எங்க 3 எங்க அது இருந்தால் தானே அது அவ்வளோ சொல்லிட்டா மொத்தமாக மாட்டிக்க போகிறோன்னு ஏதோ கம்மியாக சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தது தான் அது எடுபடாமல் போயிடுச்சு. ரைட் சார். ஓகே சார், இப்போ வந்துட்டு இந்த நம்ம முதல்வர் அவர்களோட பர்சனலான ஒரு சில விஷயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி வந்துட்டு இந்த விவாகரத்து வழக்கு வந்துட்டு ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு சங்கீதா அவர்கள் வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டதா ஒரு செய்தி இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன நிலவரத்தில் இருக்கு? ஆக்சுவலாக இதை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அவங்களுக்கு இன்றைக்கி தான் சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இப்போது குடும்பங்களில் 1000 சண்டை சச்சரவுகள் எல்லாருக்குமே இருக்கும், ஓகேவா? அந்த சண்டை சச்சரவுகளை மீறி நம்ம குடும்பம் நடக்கிறது தான் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் அப்படின்றது அதில் தான் இருக்கும். அதை நம்ம வந்து பொதுவாக கொண்டு வரும்போது அது வந்து எவ்வளோ விஷயத்தை ஒரு க்ரெடிபிலிட்டிலேருந்து ஒரு இமேஜ்லேருந்து எவ்வளோ பாதிக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதை மீறி நம்ம கோவம் சில விஷயங்களில் வந்து பண்ணுவோம். அதை வந்து லேட்டாக புரியும், நம்ம இங்கே தவறு செஞ்சிட்டோம், இது வந்து புரிதல் இல்லாமல் நம்ம செய்த விஷயங்கள் அப்படின்றத வந்து லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கோ. நான் ஆக்சுவலாக யாரோ ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், தேர்தலுக்கு முடிஞ்சு கொஞ்ச நாள் இது வாபஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லி ஒரு தடவை நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கேஷுவலாக. ஏன் அப்படின்னா அந்த கேப்பு கிடைக்குதுல்ல, அந்த நாட்கள் கடக்கும் போது புரிய வரும். நம்மளை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து யாராவது ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய உண்மை முகம் தெரிய வரும். ஸோ நம்ம இவங்க பேச்சா கேட்டு நம்ம இப்படிலாம் செஞ்சோம், இவங்க பேச்சா கேட்டு அப்படி பண்ணோம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரும்போது சரி நம்ம எங்கே தப்பு பண்ணோம், அந்த சைடு எதுவுமே இல்லையா அப்படின்னும் போது அவங்க சைடில் இருக்கிற நியாயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். எப்போவுமே மனிதனாக பிறகுறவங்க எல்லாம் நம்ம சைடு நியாயத்தை மட்டுமே பேசி பழகுவோம். இதுதான் ரியாலிட்டி. எப்போ அதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னா நம்ம அடிப்படும் போது தான் தெரியும் அடுத்தனோட வழி என்னன்னு. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்கைட் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சு அதனால் இது நடந்திருக்குன்றது தான் என்னுடைய வாதம். இது குட் ஸ்டார்ட். சஞ்சய் விஜய் அவர்களுடைய இன்டர்வியூலேருந்து இது ஒரு நல்ல இதுவாக இருக்கு. சரி, அந்த இடத்துல தாயான அவங்க பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவரை அழகாக சொல்லியிருக்கார். தகப்பனாக இவங்க 2 பேருமே அவங்களோட கடமையை எங்கேயுமே தவற விடலை, எதுலேயுமே விட்டு கொடுக்கலன்னு இருக்கிறத அவர் இன்டர்வியூ தெளிவாக சொல்லியிருக்கு. அப்போது இவங்களுக்குள்ளே என்ன தான் இருக்க பிரச்சனை? ஒன்றும் இல்லை, யாரோ வெளியிலேருந்து வந்து யாரோ ஏதோ சொல்கிறத நம்பி இது நடந்திருக்காது. என்னன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அதனால தான் நான் அதை சொல்கிறேன். கேட்பார்க்கு பேச்சை கேட்டு தேவையில்லாமல் நம்ம பண்ணிட்டோமோன்ற எண்ணங்கள் இன்றைக்கி தோணியிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால தான் அவங்க வாபஸ் வாங்கியிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே நடந்த அந்த இன்டர்வியூவில் ஒரு விஷயம் பேசியிருப்போம். ஜேசன் சஞ்சய் அவருடைய பேச்சில் எவ்வளோ ஒரு அந்த மெச்சூரிட்டி தெரியுதுன்ற நம்ம பேசியிருந்தோம். இப்போ இதை வச்சு ஒரு அரசியலாக்கலாம்னு பார்த்தாங்க. ஒருவேளை ஜேசன் சஞ்சய் இப்படி பேசி எதிராக பேசுவார்ன்ற நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி திருமதி சங்கீதா அவர்களும் அந்த மாதிரி பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு குரூப் வந்து எதிர்பார்த்துச்சு. அது எல்லாருமே பல்பு நோஸ் கட் ஆகிருக்கு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? என்னென்னா, நீங்கள் எதை வச்சு பேசுகிறீங்களோ அதை வச்சு அரசியல் நான் முதல்லேருந்து அதை கேட்டேன். நீ இதை தான் அரசியல் பண்ணுவேன்னா அதை நான் அப்போவே பேசி ஆஃப் பண்ணிடுறேன். அது நேரடியாக ஆமா இல்லைன்னா காமிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், இன்ஸ்டண்ட்டாக அதுக்கான நான் ரிப்ளை நீ ரோஸ் கட் கொடுத்துட்டா உன்னாலே அதுக்கான ரியாக்டே பண்ண முடியாது. ஸோ அதுதான் நானும் பார்க்குறேன். ஸோ இங்கே அவருடைய செயல் நான் இது எப்படி இன்னொரு விஷயம் பார்க்குறேன்னா, சரி இது வந்து பிலீவர்ஸோ இல்லை கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்கிற விஷயமாவே கூட பாரு, நான் கர்மாவை நம்புகிறேன். ஒரு பியூர் ஹார்ட்டடாக ஒருத்தர் செய்யணும் வரவங்களை நீங்கள் எதெல்லாம் வச்சு லாக் ஆகுறீங்களோ அதெல்லாம் தடையாக இருக்கும் அப்படின்னா அது தானாக விலகி போகிறது இருக்குல்ல, அது வந்து நீ உண்மையாக நியாயமாக நடந்துக்கணும்னு நீ நினச்சாதான் நடக்கும். கண்டிப்பாக அது நேச்சரே ஹெல்ப் பண்ணணும், நேச்சராக ஹெல்ப் பண்ணணுன்ற அதுதான் நான் தேர்தலுக்கு நேரத்துலையுமே சொன்னேன். தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் என்னென்னா,
நேச்சர் அவருக்கு வழி விடுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. யார் யாரெல்லாம் தடையாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் விளக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. வெற்றிக்கே மட்டும் அவ்வளோ பெரிய இது வந்து இமாலயா வெற்றின்னு சொல்கிறோம், இட்ஸ் அ மிராக்கிள்னு சொல்கிறோம். மிராக்கிளுக்கே வழி விட்டும் போது இது சாதாரண ஒரு சாதாரண பிரச்சனை தானே. இதுக்கு வழி விடாதான் பிரபஞ்சம் எல்லாம் வழி விடும். கிளியர் சார், கிளியராக இருக்கும். ஆன்சர் ரொம்ப கிளியராக இருந்துச்சு சார். மக்களும் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். அது மாதிரி இன்னும் ஒருத்தர் ஒரு காமெடி பீஸ்ன்னு கூட லைட்டா சொல்லலாம். எப்படி இருந்து என்ன இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்ற ஒரு நிலைமை அவருக்கு வந்துட்டு உருவாகி இருக்கு. நம்ம சேகர் பாபு அவர்கள் வந்துட்டு இப்ப ரீசெண்டா திருத்தணி போயிருந்தப்போ அவரை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிருந்தாங்களா. சிரிச்சுட்டே சொல்றேமா, வருதா அவங்கள பத்தி மனசு சங்கடப்படும்ல. அவர் பார்த்தாருன்னா சங்கடப்படுவார்ல. சரி சார், அவர் அங்கேயே சங்கடப்பட்டார் பாவம். எவ்வளவு பெரிய வேலைக்காரு, ஐ மீன் செயல் பாபு அவரை போய் இப்படி சொல்றீங்களே. ஓகே சார், சோகமா சொல்றேன். அதை நான் ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேம்மா, ஸ்னேக் பாபுன்னு போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது எனக்கு அதில் என்ன, நான் அந்த வீடியோவிலேயே மற்ற பேசுனது அவாய்ட் பண்ணது வரலன்றதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில. அவன் யாரும் தெரிலன்னு வரும். அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன்லேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தார். அனுப்பலாமா சார் வேணாமா சார்னு. இப்போ சேகர் பாபு சார் சார் அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, சார் அனுப்பலாமா சார், இல்லை கூட அவர் இன்னொருத்தர் யார் வந்துக்கிறா 3 அவர் யார் அவர் யார் அப்படின்னு இவர் ஆன்னு பார்க்குறாரு. என்னடா நம்ம பேரை சொல்லியுமா விட மாட்டாங்கன்னு. 3 மாதத்துக்கு மட்டும் நான் தான் அறநிலையத்துறை அமைச்சர். பின்னாடி நீ அறத்துறை அமைச்சரா நீ பண்ண ராஜகத்தால தான் ஏன் உனக்கு இந்த நிலைமையே. சரி, நான் தான் சொல்கிறேனே, சேகர் பாபு மாதிரி ஒரு சுயநலவாதி நான் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. என்னென்னா நான் சொல்கிறேன்ல, கோவிடுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் போது காளிகாம்பாள் கோவிலில் 108 முறை சுற்றுவாப்பில். புரியுதா? கோவில் சுற்றுது. கோவிலுக்கு அந்த அறநிலையத்துறைக்கு உனக்கு அமைச்சராக்கனா நீ கோவில்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிக்கணும். கோவிலில் அந்த கடவுளுக்கு பிடிக்கிற குடத்துக்குமே நீ துர்காமாவுக்கு பிடிக்கிற நீ மக்கள் அங்கே நின்று எல்லாம் ஆதங்கப்பட்டதான் செய்வான். இப்போ திருப்பதி கோயிலை அவர் அன்றைக்கி மேற்கோள் காட்டுறாரு. திருப்பதி கோயிலில் தான் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கத்த தான் செய்வான். யாரும் கத்த மக்கள் ஒரு இது குழந்தை இருக்கும், அதுக்கு பசி இருக்கும், இவங்க கொண்டு வருவாங்க. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஓகேவா? நீ அது அங்கெல்லாம் போய் நிற்கிறேன்னா அப்படி பார்த்தோன்னா வேற ஒரு நாட்டில் அமைச்சர்னா சைக்கிளில் தான் போகிறாருன்னு இருக்குன்னா நீ போயிடுவியா? உனக்குன்னு அந்த கெட்ட தெரியுதுங்களா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து இருந்திருக்கணும். நான் அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆணவத்தின் உச்சத்தில் செயல்பட்டாருன்றத நான் திடகாத்தமாக நம்புகிறேன். நான் கண்கூட்டியாக பார்த்துருக்கேன். நான் நிறைய தடவை வீடியோவிலே பேசியிருப்பேன். அவர் தோக்கணும்னு, மற்றவங்கள பற்றி நான் தோக்கணும்னா பெருசாக பேசினதான் இல்லை, அவருடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கணுன்றதில் எனக்கு. ஆனால் அவ்வளோ கடவுள் விஷயத்தில் துரோகம் பண்ண அமைச்சரை வச்சுக்கிட்டு என்ன நம்ம பேச முடியும்? ஆக்சுவலாக சார், நம்ம நேர் ஒருத்தவங்க காயத்ரின்றவங்க நம்ம நிறைய கமெண்ட்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தான் சொன்னீங்க அந்த விஷயத்தை. என்னன்னா, எல்லா திமுக ஸ்லெண்டர் மார்ஜினில் ஜெயித்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மனு போட்டு இந்த இவிஎம்ஐ செக் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன கடுப்பில் இருக்காங்கன்னு தெரியல. அந்த நேயர் குறிப்பாக ஆர்பர் தொகுதியில் போட்டே ஆகணும் அப்படி ஒரு வெறுப்பில் இருக்காங்க. இல்லை, அது ரியாலிட்டி தான். நான் சரி, ஆனாப்பட்ட முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தோத்தாருப்பா, நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் எப்படி ஜெயிச்சிருப்பன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சாமானியனுக்கு தோணுமா தோணாதா? கண்டிப்பாக தோணும். இப்போ இன்னொன்று அந்த தொகுதி மக்கள் நம்ம இவனுக்கு போடவே இல்லையே எப்படி ஜெயிச்சுன்னு தோணலாமே. ஆமாம், புரியுதா? அப்படி பார்க்கும்போது இது ரியாலிட்டி தான். நார்மலாக அந்த டவுட்டு கரெக்டு தான். ஆமாம், நீங்கள் 3-4 மணி வரைக்கும் யாரெல்லாம் முன்னிலையில் இருந்தாங்களோ அவங்க வெற்றியில தான் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த 4 மணி ஃபார்முலா. ஆமாம், 3-4 மணிக்கு மேலே பாஸ் ஆகி யாரும் கொஞ்சம் முன்னப்பிட மாறி முன்னாடி சேஞ்ச் ஆகிருக்கா, அதனுடைய ஃபார்முலா வேறையா இருக்கு. ஓகே சார், அதுக்கு ஒட்டி இன்னொரு கேள்வி சார். ஆக்சுவலாக அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று உதயநிதி ஸ்டாலின் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு செக்ரட்டரியேட்டில். அவர் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் எவ்வளோ நேரம் தான் சேகர் பாபு நிற்பாரு அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் கடுப்பு. அது நான் காமெடியாக பார்க்கல. அவர் லிஸ்ட்டை லைனை நீ இருக்கியா நிற்கிற இனிமேல் எல்லா டைமில் அவரே தான் நிற்பாரு, நம்ம நிற்கலாம் வா அப்படின்ற மாதிரி வந்தது. வந்தவனே கூட அப்படியே நீ பார்த்தாலும் இப்போ சேகர் பாபு கொஞ்சம் 3வது பின்னாடி போயிட்டாப்புல. இந்த இன்டர்வியூவில் வேலு முன்னாடி வந்துட்டாப்புலையே. வேலு ஆமாம் இந்த சைடு நின்றுட்டு இருந்தாரு நினைக்கிறேன். கூட உதயநிதி அவர் கூடயே வந்தார். ஆனால் தள்ளுன்னு இவர் உள்ளே வரும்போது அவரும் பின்னாடியே குள்ளமாக இருந்தனால நேரம் வந்துட்டார், கூட முன்னாடி வந்து நின்றுட்டார். ஓகேவா? பட் இது எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும்ல தேவா, நான் தான் பெரிய இது, நான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு திமிரில் தனாவட்டிலே இது பண்ண ஆட்டம் அடக்கி வைக்க தானே செய்வாங்க. அப்போ கட்சியிலேருந்து ஒரு கிராஃப் கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆகும், கண்டிப்பாக 200%.
பொறுத்து அது எந்த மாற்றம் இல்லை, வேற கட்சியே கட்சி கம்மியாயிட்டு தான் இருக்கு. இங்க ஒரு படி மேல போய் கட்சியே கிராம கட்சியே கம்மியா கம்மியாயிட்டு தான் போகுது. கரெக்டு தான் சந்தியா அவர்களே. நீங்கள் சொல்கிறது காமெடியாக பார்க்குறத விட ரியாலிட்டியாகவே பார்க்கலாம். கிராஃப் ரொம்ப டவுனாக தான் போகிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது தூக்கி நிறுத்ததா சின்ன ட்ராமாக்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, அது வந்து மாறும். ஓகே சார், அதே மாதிரி நம்ம சட்டசபையில் வந்துட்டு ஆதவர்ஜுனா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சியிலலாம் வந்துட்டு இந்த பார்ட்டி ஃபண்டு அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு 60 இயர்ஸாகவே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம எப்பவுமே பேசுகிறது தான் சந்தியாங்க. இந்த இதில் பார்ட்டி ஃபண்டு மட்டும் இல்லை, ஒரு அடித்தட்ட மக்களுமே பயன்படுற மாதிரி எந்த இடத்துலையுமே இந்த மணி ஹேண்ட்லிங்கிறது இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வரவேற்க வேண்டியது. தைரியமாக இவங்க பேசுகிறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. நீ இப்போ தைரியமாக அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோ, ஐயோ நாளைக்கு நம்ம தப்பு பண்ணலான்னு நினைக்கிறவன் இன்றைக்கி பேச மாட்டான், இன்றைக்கி தப்பு பண்ணுறவன் பேசவே மாட்டான். ஸோ அவங்க தைரியமாக அங்கே பேசும்போது இது என்னவாகுது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது. தமிழ்நாடு ஒரு 60 ஆண்டு காலம் ஒரு மாதிரி பின்னோக்கி சென்ற இந்த விஷயத்த இவங்க வந்து மாற்றி கொண்டு வராங்கன்றத பார்க்கப்படுது. இதை பொறுத்துக்க முடியாமல், அதாவது இது நேரடியான தாக்குதல், பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருந்துச்சு, இதுன்னு இருந்துச்சுன்றதெல்லாம் நேரடியான தாக்குதல். இதுக்கு உங்கள் மாமனார் கம்பெனிக்கு அதை வாங்கிட்டாங்களே, இதை கொண்டு வந்துட்டாங்களேன்னு நீங்கள் இழுத்து விட்றீங்க. அதை இப்போ நான் கேட்குறேன், அது கம்பெனிக்கு கொடுத்தது அவங்க தான் வச்சுக்கலாம், வாங்கினது நீங்கள் தானே, வாங்குனீங்களா இல்லையா? அதை நீங்கள் அவரை போய் கேளுன்றீங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு. சரி, எதுக்கு கொடுத்தாங்கன்னு அவரை கேட்குறாங்க. ஆதவர்ஜுனா மாப்பிள்ளை தான், மாமா தான். நாளைக்கு இல்லைங்க என்கிட்ட வந்து மிரட்டி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லணுன்னா அது இல்லைல்ல. சரி, பார்ட்டி ஃபண்ட், அதுக்கு ஓபிஎஸ் உடைய விளக்கம் சரியாக இருந்தது. அதாவது பார்ட்டி ஃபண்டுன்றது வந்து கட்சிகள் வாங்கிறது லீகலைஸ் பண்ணாங்க. எஸ், அது கவர்மெண்ட்டில் நீ கணக்கு காட்டி லாபில் தான் இந்த பணம் வந்ததும் ஒயிட்டாக தானே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீ கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கணக்கு சொல்லி தான் நான் இன்னார் கொடுக்குறேன்றது இருக்குது. அவர் பேசும்போது திமுக கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்த காசை பற்றி பேசலையே. ஆமாம், கரெக்டு. திமுக வாங்கின காசை பற்றி திமுக வந்து நீங்கள் உங்கள் மாமனாருன்னு கதை எடுத்து அவரை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, திமுக கட்சி கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 100 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு அக்கௌண்ட்டில் வந்தது ஞாபகம் இருக்க, ஒயிட்டில். அந்த பணம் எல்லாமே ஒயிட்டு தான். அந்த பணத்தை என்ன பண்ணீங்க, அது எதுக்காக கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட்காரர். ஏன்னா இப்போ பேசிட்டா அங்கேயே போய் இப்போ கம்யூனிஸ்ட்காரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருவோம், இப்போ நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கு, நம்ம அதை போய் பேசி கலப்ப வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஓகே, புரியுதா? ஸோ இவங்க இது வந்து அடுத்த லெவல். இப்போ எல்லா இதுவுமே பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கே வந்து அந்தந்த இதுக்கு வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, பிஜேபி கொடுக்குறாங்க, இது காங்கிரஸ் கொடுக்குறாங்க, அந்தந்த லோக்கல் கட்சி அந்த இதில் இவங்க எதாவது பெரிய தொழில் தொடங்கும் போது அது கொடுக்குறாங்க. இதெல்லாம் இதுவாக தான் இருக்குது, யதார்த்தமானது ஒயிட்டில் தான் கொடுக்குறாங்க. ஓகே சார், இந்த பார்ட்டி ஃபண்டோட திரள் நிதின்னு இன்னொரு இது கேட்டகரி இருக்குது, அது எந்த கேட்டகரியில் சார் வருது? அது நம்ம தனியாக வரலாம், அவருக்குனே ஒரு ஸ்பெஷலாக வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது திருநிதியை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம சாட்டை வந்து முதலமைச்சரோட செயல்பாடுகளை பற்றி ஒரு கோர்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடணுன்றத யோசிச்சுட்ருக்கேன், பார்க்கலாம். பட் அதுதான் தம்பி, நானன்றேன் சொந்த காசை வச்சு அவன் போட்டு வந்து நிற்கிறான். அதில் பெரிய செலவே பண்ணாமல் மக்கள் வாக்கை போட்டு அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. நீ கொள்ளடிச்சு வச்சிருக்க நீங்களே இவ்வளோ பேசுகிறீங்கன்னா, இப்படி நியாயமாக நேர்மையாக வந்தவன் எவ்வளோ பேசணும், திமிர் இருக்கணும் எங்களுக்கு. அப்போ அதனால் நல்லா பாரு. நீ ஃபஸ்ட்டு சட்டசபைக்கும் இன்றைக்கி நடக்கிற சட்டசபையில் அமைச்சர்களோ மற்றவங்க பேசுகிற மெச்சூரிட்டியை பாரு. சூப்பர் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அதுதான் இளைஞர்கள் சீக்கிரமாக கற்றுக்குவாங்க, இது பண்ணிடுவாங்க, வளர்ச்சி இதை பற்றி அதிகமான இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம பாராட்டணும், கண்டிப்பாக பாராட்டணும். புரியுதா? நீ இது நடக்கிறதுக்கு நான் நினச்சதே ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும்னு நினச்சேன், பார்த்தா 1.5 மாதத்தில் வராங்க. டாஸ்மாக் துறை அமைச்சர் விக்னேஷன் நினைக்கிற பேர் சரியா நம்ம ஊரில், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டாஸ்மாக் அந்த மதுலாம் இருக்குல்ல, டோர் டெலிவரி நாங்கள் பண்ணலை அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இதை தான் வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்க சார். இல்லை, அது பண்ணலைன்னு சொல்கிறதும் சரி, இவங்க நெகட்டிவாக பேச டோர் டெலிவரி கொடுத்தா என்ன? ஓகே சார், அதை நீங்கள் இப்போ வரவேற்கிறீங்க? இல்லை, என்ன தப்பு சொல்லு. இல்லை சார், ஏன்னா வெளியில் போய் குடிச்சிட்டு உளுந்து கிடக்கிறத விட வீட்டில் வந்து அழகாக உட்காந்து கிடக்கலாம். இன்னொன்று தம்பி, அங்கேயே போய் உட்காந்து குடிக்கிறதுனால வர பிரச்சனை, ஒரு கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சேன்னு இது வேணும்னு அதிகமாக குடிக்கிறது போகுது.
நீ ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே போகுது, அவங்க குடும்பத்தில் அங்கேயே குடிச்சிட்டு போகிறேன்னா பொண்டாட்டி 4 கேள்வி கேட்பா, மிதிப்பா, நான் குழந்தைங்க இருக்குன்னு பார்த்து கொஞ்சமாக குடிச்சிட்டு கூட படுக்கிறது, அந்த லிமிட் மெயின்டைன் ஆகிறதுக்கு இருக்கும். நான் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். சரியா? டெக்னாலஜி நீ அது இல்லைன்னா வாங்கின்னு போய் வச்சு குடிக்க முடியாதா? வேற எந்த ஆப்ஷன், ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது ஏன் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது? கண்டிப்பா அது தப்பு கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அது என்னத்துக்காக சொல்ல வந்தாங்கன்னா அந்த QR கோட் மேட்ரு சார். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த QR கோடை போயிட்டு நீங்கள் கடையில் போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மது வாங்கிடலாம்னு சொல்கிறேன். அது ஏன்னா இந்த 10 ரூபா தடுக்கிறதுக்கு சொல்கிறாரு சார். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, இந்த ஐடியா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீ அந்த 10 ரூபா தடுக்கிறதுக்கான சொல்யூஷன், நீ இப்படி போய் கொடுத்தா கூட நீ QR கோட பணம் கட்டிட்ட, 10 ரூபா கொடுத்தா தான் சரக்கு கொடுப்பான்னா என்ன பண்ணுவேன்? கரெக்டு, இப்படியும் யோசிக்கணும்ல. ஆமாம், சரி. அதிகாரிகள் உட்காந்து இப்போ இந்த மாதிரி 10 பேர் உட்காருவாங்க, தேவா மீட்டிங் பேசும்போது அமைச்சர் கேட்பார், இந்த 10 ரூபா ஒழிக்கிறதுக்கு நான் தாங்க வழி, நம்ம என்ன தான் பண்ணாலும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு வச்சுக்கோ. அதிகாரிகள் அந்த நேரத்துக்கு எதாவது சொல்லி ஆகணுமே, ஏதோ சொல்லணும், ஐடியா கொடுக்கணும். உடனே ஐடியா இப்படி போடலாம் சார், இப்படி போட்டு இது பண்ணிடலாம் போது அவங்களுக்கு அது இப்போ மேலோட்டமாக இது பார்க்கும்போது இது சரியாக இருக்குது. இப்போ QR கொண்டு போய் காமிச்சிட்டா சரக்கு குத்துணுன்னு வந்துடுது, அப்போது கரெக்டாக தானே இதை கட் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது இப்போ அந்த சிஸ்டம். ஓகேவா? ஏன் 10% ஃபெயிலியர் ஆகுன்ற இப்போ இருக்கிற பிரச்சனையும் அரசாங்கம் வாங்கக்கூடாதுன்னதுக்கப்புறம் வாங்குறவங்க கிட்ட தானே பிரச்சனை, அரசாங்கத்துக்கிட்ட பிரச்சனை இல்லையே, அமைச்சர்கிட்டே பிரச்சனை இல்லையே. புரியுதா? அப்போ நீ இப்படி போட்டாலும் அப்படி வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கவன் வாங்க தானே செய்வான். அதை ஸ்ட்ராங்காக அப்படி வாங்குறான்றத ப்ரூஃப் பண்ண உடனே டிஸ்மிஸ்க்கு கொண்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக திருந்துவானுங்க. ஏன்னா இவங்க இது வரைக்கும் போட்ட இதுக்கு இவங்களுக்கு எல்லாம் வேலைவாய்ப்புன்னு கொடுத்தாங்க, இதுக்கு ஒரு டெபாசிட் அப்போ வாங்கி தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்குலாம் ஜெயலலிதா பீரியடில் பல மடங்கு சம்பாதிச்சிட்டாங்க. அது இந்த 10 ரூபா மேட்ரு கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்கான் சார். அது அமைச்சர் சொல்கிறாரு. அதை அதாவது இது 2001-06 தான் தம்பி டாஸ்மாக் வந்து அரசாங்கமாக ஆச்சு. அப்போது 2006 திமுக வந்தோடனே இதெல்லாம் மாறி திருப்பி ப்ரைவேட் ஆக்குவாங்கன்னாங்க. கஜானாக்கு காசு வருது, இதில் அது எல்லாமே டைரெக்டாக நமக்கே இவ்வளோ வருமானம் வருதுன்னு இவங்க கண்டுபிடிச்சி அதை எப்படி பண்ணலான்னு பண்ணி அப்படியே வச்சுக்கினாங்க. இல்லைன்னா இவங்க தனியாருக்கு மாற்றி கொடுத்துருக்க வேண்டியதானே. புரியுது. ஆமாம் ஆமாம், அப்படியே பண்ணி என்ன பண்ணாங்க, இதில் வந்து ஊழலை எப்படி பண்ணலான்னு நம்ம ஆளுங்க தான் விஞ்ஞான பூர்வ இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்க கொண்டு வந்த அந்த திட்டத்தில் எப்படி வருமானம் பெருக்கலான்றத இவங்க ஒரு குழு வந்து ஐடியா போட்டு அப்படியே டாஸ்மாக நடக்க வச்சிட்டாங்க. அதுலேருந்து தான் ஆரம்பிச்சது இந்த ஊழல் இது. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, இது மேலே இப்போ ஜெயலலிதா அவர்கள் பேரெல்லாம் மேலே தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. கீழே இந்த இவங்களுக்குள்ளேயே இந்த இதில் போயிட்டே இருந்தது. மீடியாவும் சோஷியல் மீடியாவும் அப்போது ஓவரான டெவலப்மெண்ட்டில் இல்லை. இந்த மாதிரி எடுத்து மிரட்டி 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க போடுறதெல்லாம் அப்போ காலம் இல்லை. அது இப்போ இந்த காலம் வந்ததுனால இதை எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆனதுனால இப்போ இதை வந்து கட்டுப்படுத்துகிற கட்டாயத்தில் இருக்குது. சரி, ஊழியர்கள் திருந்தாத வழியில் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அது ஊழியரை திருத்தணும்னா ஒன்று டிஸ்மிஸ்ஸு, வீட்டுக்குன்னு அனுப்பினா 10 பேரை தான் இதெல்லாம் நடக்கும். உங்களோட வாக்கியம் நல்லா இருக்கு சார். ஊழியர்கள் திருந்தாத வரை ஊழலை ஒழிக்க முடியாது. போடுறேன் சார். அதை நன்றிங்க. நீங்க வேற ஏதாவது போடாம இருந்தா சரி. ஓகே சார், இப்போ நம்ம ரீசெண்டாக வந்த ஜனநாயகன் மூவியில் வந்துட்டு A சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் வந்துட்டு A சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் குழந்தைங்களுக்கான நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அது இருக்குது. அதில் குறிப்பாக இந்த குட் டச், பேட் டச் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு ஒருத்தவங்க வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் அந்த செய்தி பார்த்தேன் சந்தியா. என்னன்னா ஒரு குழந்தை தனக்கு இப்படி நடந்ததுன்றதை அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அதை சொன்னதாகவும் அவங்க வந்து அதை கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இது மூலமாக நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, கல்வி கூடங்களில் இது கட்டாய பாடமாக்கப்பட வேண்டியது அவசியத்தை நான் காட்டுறேன். இப்போ அவங்க இங்கே வந்து தான் பார்த்து இது தெரிஞ்சுக்கிற நிலைமையில தான் இருந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இதை சரி பண்ணணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே இந்த விஷயத்த பண்ணாதான் போதிச்சாதான், ஏன்னா அங்கே தான் அதிகமாக ஆரம்பிக்கிற இடம். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிங்கனாலே எல்லா இடத்துலையுமே இது வந்து பரவலாக வரும். இப்போ அதை பார்த்த கொஞ்சம் பேரில் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் அந்த தைரியம் வருதா? இல்லை. ஆனால் ஸ்கூலில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலியம் இதை ஒரு அவேர்னஸ் இதை வந்து எவ்ரி மந்த் ஒரு கண்டக்ட் பண்ணும் போது இது வந்து சரியாக இருக்குன்றதை நான் நினைக்கிறேன்.
ஸோ அதை கொஞ்சம் முதலமைச்சர் தனிப்பிரிவு இது அமைச்சு இதை மாதிரி கொண்டு போகிறது இன்னும் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நம்ம சீக்கிரம் டாக்ஸ் வாயிலாக இதை நம்ம வேண்டுகோளாக வச்சிடலாம். ஆக்சுவலாக இதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிக்கலான்ற ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் இதை கண்டிப்பாக பேசியே ஆகணும் சார். நம்ம சமீபத்தில் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்கல்ல, திமுக ஒழிக, உதயநிதி ஸ்டாலின் ஒழிக அப்படின்ற மாதிரி அந்த காணொலிலாம் பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், அது நான் ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னே இருந்தேன். அதாவது ஆர்வத்தில் இப்போ இந்த மாதிரி வந்து டிவிக்கு தொண்டர்கள் சின்ன பசங்க ஏதாவது பண்ணிட்டா எவ்வளோ ஹைலைட் பண்ணுவாங்க. தற்கொலை அறிவில்லாதவர்கள். அப்போ இவங்களாம் யாரு? மேதாவி. இன்னைக்கு கூட ஒரு பாய் ஒருத்தர் ஏதோ ஒரு ஊரில் 4 பேர் தான் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களாம் அதே தான் நீ சொல்கிறத தான் சொல்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி சிரிச்சிட்டாரு பஸ்ஸில் ஏற்றிட்டு போகும்போது, டிவிக்கு ஒழிக்கிறதுக்கு திமுக ஒழிகன்றாங்க. நீங்களே இப்படி தான் இருக்குமா? சரி, இதை நான் விமர்சனமாக நான் சொல்ல, டங் ஸ்லிப்ன்றது எல்லாருக்கும் வரும். ஆனால் நீங்கள் மற்றவனுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தால் ரத்தம்னு கொண்டு வரீங்களே, அது இது கர்ம பூமரன்னு சொல்லுவோம். அதுதான், நீங்கள் தன்வினை தன்னை சுடும். தான் செய்யும் செயல்பாடுகள் உங்களை திருப்பி அடிக்கிற காலமாக இருக்குது இது. எனக்கு அது இருக்கிறதுல இதில் ரொம்ப காமெடி, அந்த போலீஸ் சிரிச்சிட்டாரு. அதனால் இதே என்னடா உங்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு கொடுக்க வந்தேனடா அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், அப்படியே உடஞ்சிச்சு. அதான் இப்படிப்பட்ட தற்கூரிகளுக்காக நான் பாதுகாப்பு கொடுக்க வந்தேன்ற ஸ்ட்ரெஸ்ஸில் அவர் சிரிச்சிட்டாரு. அது இதில் இன்னொரு விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்க எல்லாம் காசு கூப்பிட்டு வரவங்க தான். ஓகேவா? பிரியாணி இப்போ அன்றைக்கி கூட ஒரு வீடியோ நான் பார்த்தேன், உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் அப்போ பின்னாடியே வந்து பல பேருக்கு பிரியாணியும் குவார்ட்டர் பாட்டில் சப்ளை பண்ண ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இப்படிலாம் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தால் அவன் கோட்டை விட்டுட்டு வந்து பேசுனா என்ன பேசுவான்? திமுக ஒலிகள் தான் சொல்லுவான். அவன் கண்டென்ட்டும் தெரியாது, காலும் தெரியாது, காலம் தெரியாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? இப்படி தான் கொடுக்குற காசுக்கு கூவுறவன் எதாவது தான் கூவிட்டு தான் போவான். உணர்வா கூடுறவன் தான் உண்மையாக பேசுவான். ஒரு 200 ரூபா ப்ராப்பராக கிடைக்கலையோ, 150 ரூபா கிடைச்சிருக்கோ தெரியல. மேபி 500 ரூபான்னு சொல்லி 200 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதுக்காக கூட பண்ணியிருப்பாங்க, இருந்திருக்கலாம். அதை நான் ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ரொம்ப முக்கியம். நன்றி சார். நன்றி.